மெயின் கிஃப்ட்டு வந்து ட்ரம்ப்பு வந்து அவங்களோட மெயின் சென்ட்ரல் பேங்க் இருக்குது, ஃபெட்ரல் பேங்க்குன்னு, ஃபெட்ரல் ரிசர்வ்னு. அவங்களோட இந்த ஜெரோம் பவலோட தினம் மோதுறாரு. அதனால ஒரு ப்ராப்ளம். 2வது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது, ரஷ்யாவோட டாலர் அசெட் எல்லாம் இவங்க புடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு $10 பில்லியன். அப்ப சைனாக்கு என்ன தோணிடுச்சுன்னா, நாளைக்கு சைனாக்கும், அமெரிக்காவுக்கும் ஏதாவது மோதல் வந்துருச்சுன்னு வைங்க, போர் வேண்டாம். ஒரு ஐடியாலாஜிக்கல் ஃப்ரீஸ் வந்துருச்சுன்னா, நாளைக்கு இவங்க டாலரெல்லாம் புடிச்சு வச்சுருவாங்கன்னு, அவங்க ரிசர்வை வந்து கோல்டா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரஷ்யா, சைனா, டர்க்கி, போலண்டு, ஹங்கேரி, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிறைய தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாடுகள்லாம் ஒரு 2 வருஷமா தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தங்கம் விலை முதல்ல ஏறிச்சு. இப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையறதுனால தங்கம் விலை ஏறுது.